வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு இதோடைய பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பராபவ. பராபவ அப்படிங்கிறது மொத்தம் 60 ஆண்டுகள். தமிழ் மொழியில் உள்ள ஆண்டுகளில் 60 ஆண்டுகள் இருக்கும். எப்படி 27 நட்சத்திரம் இருக்குது, எப்படி 12 ராசி இருக்குது, எப்படி நமக்கு 9 கோள்கள் இருக்குது, அந்த மாதிரி எப்படி 108 பாதங்கள் இருக்குது, அது மாதிரி தமிழில் ஆண்டுகள் 60 இருக்குது. அந்த 60ல் ஒன்றுலேருந்து அப்படியே எண்ணி பார்த்தா 40வது ஆண்டு தான் இந்த ஆண்டு. இதுதான் பராபவ. இதை பராபவ எப்படி வேணால் சொல்லுவாங்க. பட் ஆனால் இதான் அந்த ஆண்டு, 40வது ஆண்டு. இந்த ஆண்டோட ஸ்பெஷல் என்ன? ஜென்ரலாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இந்த வருஷத்துக்கு ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கா? 2026 நமக்கு ஏப்ரல் 14 இந்த ஆண்டு வருது. இது ஒரு வருஷம் இருக்கும் தமிழில். ஸோ இது 2027 அந்த ஏப்ரல் 13 வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த பராபவ அப்படிங்கிற ஆண்டு பொதுவாக மனிதனுடைய ஒரு ஈகோ இருக்குது. நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தை அழிக்கிற ஆண்டு தான் இந்த ஆண்டு. இதை எதுக்கு குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா புரியும். ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் சண்டை போட்டுப்பாங்க. நான் தான் பெரிய ராஜா, நான் தான் பெரிய சக்கரவர்த்தி, நான் தான் கிங் ஆஃப் த ரிங், நான் தான் கிங் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுப்பாங்க. நான் தான் பெரிய. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை அநியாயமாக கொல்றது, இழிவுபடுத்துறது, அவமானப்படுத்துறது, மக்களை சித்திரவதை பண்ணுறது, மக்களை கஷ்டப்படுத்துறது, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது, அகம்பாவம், அகங்காரம், ஒரு மாதிரி ஒரு துஷ்டத்தனம், ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கெட்ட சக்தி. இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நீங்கள் இந்த ஆண்டோட ஒப்பிடலாம். நிறைய போர் நடக்குது, எல்லாமே அநியாயத்துக்கான போர் தான். எதுவுமே நியாயம், அவங்கவுங்க பக்கம் நியாயம்னு சொல்லிட்டா கூட, பட் ஆனால் உலகத்தில் இன்னொரு நம்ம அழிக்கிறதே ஒரு பாவ செயல் தான். அது அன்லெஸ் அவங்க எதிரியாக உண்டாகி நம்மளை அழிச்சாதான் பதிலுக்கு அழிக்கணும். சம்மந்தமே இல்லாமல் அழிவு உண்டு செய்த ஒரு பாவ செயல் தான். அப்போது இந்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ இந்த வருஷம் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒரு மனிதன் தர்மத்தை மீறி அதர்மத்தோட அதர்ம காரியங்களை செய்து மக்களை அழித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து அவங்கள ரொம்ப அகல பாதாளத்தில் படுகொள்ள தள்ளுறானோ அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வருஷம்தான் இந்த பராபவ. அப்போ இந்த ஆண்டு என்ன செய்ய போகுது? அதர்ம காரியங்களை செய்கிறவங்களுக்கும், அநியாயங்கள் செய்கிறவங்களுக்கும், அக்கிரமங்கள் செய்கிறவங்களுக்கும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவங்க ஈகோவை, அவங்களுடைய கெட்ட சக்தியை, அவங்களுடைய துர்ய சக்தியை அழிக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். ஸோ இந்த வருடம் நமக்கு எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, தீயது அழியும், தீயது விலகும், கொடியது விலகும், கொடியது அழியும், நன்மை உண்டாகும், நன்மை பிறக்கும். அதான் இந்த வருஷத்துடைய அர்த்தம். எப்படி அந்த நம்ம புராணங்களில் அசுரர்கள் எப்படி ஆட்டி படைத்து எல்லாரையும் சித்திரவதை செய்யும்பொழுது கடவுள் அவதாரம் எடுத்து நம்மளை காப்பாற்றினாரோ, அந்த மாதிரி வருஷம் இது. கடவுள் அவதாரம் எடுக்கிற வருஷம். அதுதான் இந்த வருஷத்துடைய ஸ்பெஷல். உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உங்களுடைய இருள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, வறுமை நீங்கி, கொடுமைகள் நீங்கி, அதர்ம காரியங்கள் நீங்கி, நன்மைகள் உண்டாகட்டும்னு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனையை நான் செய்கிறேன். வணக்கம்.